வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி திரும்பி ப்ரொடக்டிவிட்டி பற்றி பேசலாம்னு நினச்சேன். நீங்கள் ஒரு ஜங்கலுக்கு போயிருக்கீங்கன்னா, இந்த காட்டு எருமையெல்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க. இந்த காட்டு எருமை கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு கோசாலா வச்சுருக்கோம்னு எனக்கு தெரியும். இந்த மாட்டை மேய்க்க கூப்பிட்டு போனீங்கன்னா, அப்படியே அதை இடத்தையே காலி பண்ணிடும். அது அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும். எப்போ சாப்பிட்ணும், எப்போ நிறுக்கணும்னு தெரியாது அதுக்கு. அது பச்சை பச்சைன்னு ஒன்று பார்த்தா அது மேய்ஞ்சு தீத்துரும். அது ஹோல் டே அப்படி பண்ணிகிட்டே இருக்கும். இதே நீங்கள் ஒரு புலி, ஒரு சீட்டா, ஒரு சிங்கத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் அண்ட் இன்டென்ஸ் பர்ஸ்டில் ஓடும். இன்ஃபேக்ட் ஒரு சீட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 செகண்ட், 20 செகண்டு தான் ஓடும். பட் அதோட ஸ்பீடு நியர்லி 100 km/h இருக்கும். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். நான் உடனே இங்கே மாடு பெட்டரா, சீட்டா பெட்டரான்னு சொல்ல. ரெண்டுமே நேச்சரால் க்ரியேட் பண்ணி எவல்யூஷன்னால் வந்த 2 பிராணிகள். அதில் சிலது ஒரு ஃபுட் பிரமிடை மெயின்டைன் பண்ணணும். ஸோ தட் ஹண்டிங் நடந்தால் தான் டியர் அண்ட் மாட்டு பாப்புலேஷன் கண்ட்ரோலில் இருக்குங்கிறதுனால அது நேச்சராக க்ரியேட் பண்ண பேலன்ஸு. அந்த ப்ரே ஸ்ட்ரக்சரில் சீட்டாங்கிறதுக்கும் டைகருங்கிறதும் கோட்டு டியரோட மேலே இருக்குது. ஆனால் 10 மாடை அது துரத்தினா ஒரு மாடை தான் அது பிடிக்கும். அதனால் எவ்ரி ரைடு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. பட் நான் எதுக்கு இந்த ப்ரொடக்டிவிட்டியில் சொன்னேன்னா, பொமரேடோ டெக்னிக்குன்னு உங்கள்கிட்ட முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதை ஷார்ட் இன்டென்சிவ் எஃபர்ட்டுங்கிறது பீட்ஸ் என்லெஸ் ஒர்க்கு. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் செய்வீங்க, ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளோட இந்த லோடுலாம் பண்ணுவாங்க, இப்போல்லாம் அது மிஷின் வந்துருச்சு. எனக்கு அது மாதிரி கூலி வேலை செய்யறதை பார்த்தா எனக்கு வருத்தமாக இருக்கும். இப்போல்லாம் சில இடத்துல தான் லோடிங் இருக்குது, பல இடத்துல மிஷின் வந்துருச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்குது. முன்னெல்லாம் ஆட்கள் மாடியிலேருந்து 4வது மாடி கல்லை எடுத்துன்னு போவாங்க, நான் பார்த்துருக்கேன். சிமெண்ட் மூட்டையை தூக்கின்னு போவாங்க. இப்போ மேலேருந்து ஒரு புள்ளியை போட்டால் அந்த புள்ளியில் அதையும் அது ஹியூமன் ஆப்ரேட்டட் புள்ளி இல்லை, மோட்டார் ஆப்ரேட்டட் புள்ளி வச்சுருக்கான். அந்த புள்ளியில் என்ன சாமான் வேணுமோ லோட் பண்ணுறான். அந்த புள்ளி மாடிக்கு இழுத்துன்னு போயிடுது மிஷினு சாமான். அப்படி தான் சாமான் மாடிக்கு போகுது. முன்னெல்லாம் மனுஷன் அதை எடுத்துகிட்டு போவான். இப்போ சம்பளம் அவ்வளோ தூரம் வந்ததுனால ஒரு ஆளை இங்கேருந்து கல்லை தூக்கின்னு போ, மண்ணை தூக்கின்னு போ, பாண்டிலன்னு வச்சுங்கிறது நாட் ப்ரொடக்டிவ். அதுக்கு பதில் ஒரு புள்ளியை வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் மேலேயும் கீழேயும் சாமானை ஏற்றி இறக்கிறது மோர் ப்ரொடக்டிவ். இதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அந்த மனுஷனை ஆளை ஏதாவது ப்ரொடக்டிவாக கன்ஸ்ட்ரக்ஷனை ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் பார்த்தோன்னே தான் எனக்கு இந்த ஐடியா வந்தது. இன்ஃபேக்ட் நேற்று கூட நான் பார்த்தம்போது இந்த கார் அந்த சைடு தாண்டி போகிறச்ச அந்த புள்ளியோட வெசல் கீழே விழுந்தோன்னா அதில் சிமெண்ட்டை லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அதை பார்த்து அது மாதிரி நம்ம வேண்டாத வேலையை ஹோல்டே செஞ்சு உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியே வராது. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்ம ஜிடிபி க்ரோ ஆகும். இவ்வளோ பேர் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு, ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபி வளரணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஆள் ப்ரொடக்டிவாக கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலும் ஜிடிபி க்ரோ ஆகும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வில் பி ஹையர் தென் அதர்ஸ் நார்மலி. பட் ஒரேடியாக நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்தோன்னா சாஃப்ட்வேருக்கு சம்பளம் கொடுக்கறத கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவர் சம்பளங்கிறது பயங்கரமாக ஏறிடுச்சு. இது இன்ஃப்ளேஷனோட கீப்பப் பண்ணியிருக்கு. சாஃப்ட்வேர் கீப்பப் பண்ணல. 3000 4000 சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன் 2000 பிகினிங்கில், 25 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி 25,000-26,000 இல்லைன்னா உங்களுக்கு டிரைவரே கிடைக்காது. ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட வேலை சம்பளம் 10,000 ஏறி இருந்தால் என்ட்ரி லெவலில் ரொம்ப பெட்டர். ஸோ இது மாதிரி சப்ளையும் ஒரு பெரிய விஷயம். ஸோ நீங்கள் லைஃப்பில் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னா ஷார்ட் இன்டென்சிவ் எஃபர்ட் போட்டிங்கனாலே யூ வில் பி தி என்லெஸ் ஒர்க். கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 1 hour 2 hours ஒர்க் பண்ணுறது ஃபார் பெட்டர் தென் லாங் ஹவர்ஸு வித்தவுட் எனி எஃபெக்ட். ஒரு புலியோ ஒரு சிங்கமோ ஷார்ட் பர்ஸ்டில் தான் அட்டாக் பண்ணும். நீங்கள் சீட்டா பார்த்தீங்கன்னா ஓடும், ஒரு ஒரு 1 நிமிஷம்தான் 2 நிமிஷமாக தான் லைட்னிங் ஸ்பீடில் ஓடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிக்கவர் ஆகி பேண்ட் பண்ணி ரிக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா எனர்ஜியை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப தேவை.
பர்ன் அவுட் ஆகி ஸ்ட்ரெஸ்னால் நீங்கள் மேலே போகிறதுக்கு எஃபர்ட்டு வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு ரெஸ்ட்டும் தேவைப்படும். இப்போ என் கேஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, காத்தால நான் எஃபர்ட் போடுறது எக்ஸசைஸுக்கு. ஒரு 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்னு வைங்க, அதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என் ட்ரெயினர் ஏற்றிட்டான், எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டான்னா அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் அதை முடிஞ்சு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து என்னை அறியாமே ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்ணை மூடிடுவேன் ஒரு பவர் நேப்புக்கு. முதல் வாட்டி ஆன உடனே நான் பயந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா என் ட்ரெயினரை கேட்டேன், இல்லை சார் அது அப்படி தான் வரும், ஏன்னா நான் கொஞ்சம் உங்களை ஏற்றிட்டேன், 10 ஹவர் உங்களுக்கு 10 நிமிஷம் உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் ஒரு பவர் நேப் எடுப்பீங்க, அந்த டயர்ட்னஸ் டெஃபினட்டாக வரும் அப்படின்ட்டான். அண்ட் ஐ குட் ஃபீல் இட். அதுக்கப்புறம் எப்பப்போ அவன் வந்து லோடை ஏற்றினானோ அன்னன்னைக்கு யூ வில் ஃபீல் டயர்ட். ஸோ அந்த எனர்ஜியை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது தான் எஃபிஷியன்சியாக பண்ணுறது. ஸோ எஃபிஷியன்சிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபுல் த்ராட்டிலில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 10 டேக்கிங் டைம் ஆஃப். அதை வந்து இந்த பொம்ரேடிவ் டெக்னிக்கில் நீங்கள் படிக்கிறச்ச என்ன சொன்னேன், 45 மினிட்ஸ் ஃபுல் இன்டென்ஸ் எஃபர்ட் போட்டு படிங்க, ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் எடுங்க, திரும்பி 45 மினிட்ஸ் புட் பல்சேட்டிங் ஒர்க், டேக் 20 மினிட்ஸ் ஆஃப். ஸோ 45-20 45-20 45-20ன்னு 8 ஹவருக்கு போடுங்க எஃபர்ட்டுன்னு ஒரு ஐடியா கொடுத்தேன். அது வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூல். அந்த டூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ரெஸ்ட்டு பண்ணுறச்ச நீங்கள் இந்த பேப்பர் படிக்கிறது இதெல்லாம் நான் ரெஸ்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுவேன். நான் பேப்பர் படிக்கிறது, மேகசின் படிக்கிறது, புஸ்தகம் படிக்கிறதெல்லாம் எஃபர்ட்டாகவே கன்சிடர் பண்ண மாட்டேன். எனக்கு இப்போ நான் பேசுகிறது எஃபர்ட்டு, கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுகிறேன். பட் நான் வந்து படிக்கிறத வந்து எஃபர்ட்டாக கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய எஃபர்ட்டு, தலைவலிக்கும். ஸோ உங்களுக்கு எது எஃபர்ட் இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ வாட் இஸ் ஃபஸ்ட்டு எஃபர்ட் இஸ் நோ மோர் எஃபர்ட். க்ரியேட்டிவாக நீங்கள் வேலை செய்யணுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ இன்ஸ்பிரேஷன் வந்து நான் ஸ்டாப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பர்ன் அவுட் தான் ஆவீங்க, இன்ஸ்பயர்லாம் ஆக மாட்டீங்க. அதனால் டீப் ஒர்க், இன்டென்ஷனல் பிரேக் தான் க்ரியேட்டிவிட்டியை ஸ்பர் பண்ணும். க்ரியேட்டிவிட்டி இல்லைன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டியும் எஃபிஷியன்சியும் அஃபெக்ட் ஆகிடும். இதனால தான் உங்களுக்கு நான் திரும்பி நான் சொல்கிறது ஸ்ப்ரிண்ட் ரெஸ்ட் ஸ்ப்ரிண்ட் சைக்கிள். அதாவது 45 நிமிஷம் ஸ்ப்ரிண்ட்டு, 20 நிமிஷம் ரெஸ்ட்டு, திரும்பி 45 நிமிஷம் ஸ்ப்ரிண்ட்டு, அது மாதிரி பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரத்தான் வந்து ஸ்டெடி ஜாகுலேயே அவன் வந்து 4 ஹவர் ஓட்டிடுவான். ஸ்ப்ரிண்ட் ரெஸ்ட் ஸ்ப்ரிண்ட்டுனா என்னென்னா, நீங்கள் ஒரு 100 மீட்டர் டேஷ் ஓடிட்டீங்கன்னு வைங்க, இப்போ உங்களோட நம்பர் 1 பிளேயர் இப்போ யாருன்னு நான் பார்க்கல, லேட்டஸ்ட்டாக உசைன் போல்ட் ரிட்டையர் ஆன அப்புறம் இப்போ யார் நம்பர் 1 எனக்கு தெரியாது. பட் உசைன் போல்ட்டெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் ரேஸ் ஓட்டான்னா அன்றைக்கி ஃபுல்லாக அவன் அவ்வளோதான். பட் அது மாதிரி எஃபர்ட் நம்மளுக்கு வேணாம். உங்களால் முடிஞ்சதை ஸ்ப்ரிண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி ஸ்ப்ரிண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணும். இது வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த டெக்னிக்கு. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ். இதை கற்றுக்கங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெட்டராக இருக்கான்னு பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.